பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். பல வாரங்களாக கிறிஸ்தவ ஜீவியம் என்ற போதனையை போதித்துக் கொண்டு வருகிறேன். அதுல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பிறகு நாம் தொடர்ந்து பார்ப்போம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனங்களை விளங்கி கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வாரமும். இங்கே நற்கிரியை தொடங்கினவர் 5வது வசனத்துல நற்கிரியை தொடங்கினவர் மீண்டும் இயேசு இந்த உலகத்துக்கு வருகிற வரைக்கும் அதை உங்கள் வாழ்விலே தொடர்ந்து செய்வார். எதை தொடங்கினாரோ அதை முடிய நடத்தி வருவார், அதை கம்ப்ளீட் பண்ணுவார், அதை நிறைவாக்குவார். உங்களை கொண்டு எதை செய்ய ஆரம்பித்தாரோ அதை இயேசு வருகிற வரைக்கும், திரும்பவும் இயேசு வருகிற வரைக்கும் அதை அவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார்னு இங்க வாசிக்கிறோம். பவுல் சொல்றார், இப்படி நீங்கள் இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன், உங்களை நினைக்கிற போதெல்லாம் இந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பிலிப்பியர் சபை மக்கள் பவுலுக்கு ரொம்ப உதவியா இருந்த மக்கள். அவரே சொல்றார் 3வது வசனத்துல இப்படி சொல்றார், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு உடன்பட்டவர்களானபடியால். பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்னைக்கு இயேசுவை பத்தி சொன்னேனோ, சுவிசேஷனா இயேசு நமக்காக மரித்ததும் அவர் நமக்காக உயிரோடு எழுந்ததும் அவர் நமக்காக பரநேறி போய் பரலோகத்துல இன்றைக்கு அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் இதுதான். இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் சொன்ன நாள் முதல் இதற்கு நீங்கள் உடன்பட்டீர்கள்னு சொல்றார். உடன்பட்டீர்கள்னா அது மற்றவர்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி அதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைத்தீர்கள். அதை சொல்ற எனக்கு நீங்க உதவியா இருந்தீங்க. குறிப்பா பொருளாதார ரீதியாக பவுலுக்கு அவர்கள் உதவியா இருந்தாங்க. அதான் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் சொன்ன நாள்ல இருந்து நீங்க இது வரைக்கும் எத்தனை காலங்கள்னு தெரியல, அது ஒரு பெரிய நீண்ட காலங்களா இருந்திருக்கும். பவுல் சொல்றாரு, இந்த நாள் வரைக்கும் நீங்க அதுக்கு உடனாட்களா இருக்கிறீங்க, உதவி ஆட்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. 1வது வசனத்திலேயே அப்படிதான் அழைக்கிறார் அந்த பிலிப்பிய சபை மக்களை. எப்படி அழைக்கிறார் வாசித்து காட்டுறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் ஆகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும். அவங்களை இப்படி அழைக்கிறார். சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து உதவிக்காரர்னே சொல்றார். 3வது வசனத்தை சொல்றாரு, உடன்பட்டவர்கள் சொல்றார். உடன்பட்டவர்கள்னா என் கூட சேர்ந்து ஒரு பங்காளி போல, ஒரு சொந்தக்காரன் போல எனக்கு ஒரு உதவியாளர்களா இருக்கிறீங்க அப்படின்றார். அப்ப இந்த ஜனங்கள் பவுலுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அதான் அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த காரியம் நீங்கள் இப்படி இருக்கிற இந்த விஷயம், இந்த நற்கிரியைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பாதியில விட்டுறக்கூடாது. சில பேர்லாம் சிலதெல்லாம் செஞ்சிருப்பாங்க, சில காரியங்கள்லாம் ஆண்டவருக்காக செஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா நிறுத்திக்குவாங்க. என்ன அப்படின்னு நான் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், ஏன் அப்படிலாம் நிறுத்திக்கிறாங்க, ஏன் அப்படிலாம் அதை நான் இன்னைக்கு அப்படிலாம் மாறிடுச்சு, நிறைய குழப்பங்கள்லாம் உள்ள வந்துடுச்சு, அதனால நாம எது கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா நடக்குது ஊழியங்கள், உண்மையா சுவிசேஷ ஊழியம், உண்மையா தான தர்மங்கள் நடக்குது, உண்மையா கர்த்தருக்காக காரியங்கள் நடக்குது, அவருடைய ராஜ்யம் உண்மையா பரவிக்கிட்டு இருக்குது. ஆனா சிலர்லால இந்த மாதிரி காரியங்கள் தடைப்படுது. ஆகவே சிலர்லாம் அதெல்லாம் விட்டாங்க. இதெல்லாம் நாம எதுக்கு செய்யணும், இதெல்லாம் நாம செய்யணுமா அப்படின்ற கேள்வியில விட்டாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நீங்க அதை தொடர்ந்து செய்றீங்க, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உடன்பட்டு இருக்கிறீங்க, அதை விடாம செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதை நினைக்கிற போதெல்லாம் கடவுளை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த மாதிரி ஜனங்களை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்கள குறிச்சு பெருமையா பேசுறாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதிரி ஜனங்க கிடைச்சதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர் சொல்றார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதை தொடங்கினவர் இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வர்ற வரைக்கும் உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில, அதாவது அவங்க அவ்வளவு காலம் இருக்க போறது இல்லை, ஆனா அவர் என்ன சொல்றாரு, உங்க சந்ததியும் இதை தொடரட்டும், உங்க பிள்ளைகளும் அதை தொடரட்டும்,
அடுத்த தலைமுறையும் இதை தொடரட்டும், இயேசு வர்ற வரைக்கும் பிலிப்பிய சபையே நீ இதை தொடர்ந்து கொண்டே இரு அப்படின்றார். அவங்க அப்படி இருக்கணும்னு நினைச்சு ஜெபிக்கிறார். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. நாம ஒரு நல்ல காரியத்தை செய்கிறவர்களா இருந்தா அது பாதியில விட்டா எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் அதை செய்யணும். அப்போ ஒருவேளை நம்ம மரிச்சிடுறோம், ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போயிடுறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடுறோம், அப்போ அது பாதியில நின்றுடக்கூடாது. நம் தலைமுறை அதை தொடரணும், நம் பிள்ளைகள் அதை தொடரணும், நம் சந்ததி அதை தொடரணும். அதைத்தான் பவுல் இங்க கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாரு. இயேசு வர்ற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சது, இயேசு வர்ற வரைக்கும் எத்தனை தலைமுறை வாழ்கிறீர்களோ அது வரைக்கும் அது தொடரணும்னு சொல்றாரு. ஏன் பிலிப்பிய சபைக்கு இப்படி பேசுறாரு? பிலிப்பிய சபை மக்கள் பவுலுக்கு ரொம்ப உதவியா இருந்தவங்க. குறிப்பா அவருடைய உபத்திரவத்துல, அவருக்கு விரோதமா எழும்பின அந்த சூழ்நிலை மத்தியில, குறிப்பா பொருளாதார விதத்துல அவருக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் இப்படி சொல்றாரு பாருங்க. அவருடைய ஊழியத்துல எத்தனையோ பேருக்கு போய் சுவிசேஷம் சொன்னார், எத்தனையோ பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னார். ஆனா இப்படி சொல்றாரு, பிலிப்பியர் 4:15 14 இருந்து வாசிக்கிறேன். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. ஏன்னா அங்க போய் வேலை செய்ய முடியாது. பவுல் வேலை செஞ்சே ஊழியம் செஞ்சாரு, வேலை செய்ய முடியல, சுவிசேஷம் சொல்றதுக்கே கரெக்டா இருந்துச்சு. ஆகவே பவுலுக்கு அநேக எதிர்ப்புகள், சில நேரத்துல சரீர பிரகாரமா அவர்கள் காயப்படுத்தினார்கள். அதான் சொல்றாரு, நான் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாம இருந்த போது, அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் எனக்கு நீங்க உடன்பட்டீங்க, எனக்கு உதவியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்றாரு. என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. 15 மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு பிலிப்பிய சபை மக்கள் அருமையான மக்கள். நிறைய சபையை இவர் உருவாக்கினார், ஆனா எந்த சபை மக்களும் பவுலுக்கு உதவி செய்யல. ஆனா பவுல் சொல்றாரு, பிலிப்பிய மக்களே, இதை மாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் மட்டும் உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை, வேற யாரும் உதவி செய்யல. அதனால தான் அவங்கள பார்த்து இப்படி சொல்றாரு, இந்த நற்கிரியை துவங்கினவர் இயேசு இந்த உலகத்துக்கு மீண்டும் வருகிற வரைக்கும் தொடருவாராக. திரும்பவும் இந்த உலகத்துக்கு அவர் வர்ற வரைக்கும் உங்க வாழ்க்கையில தொடருவாராக அப்படின்னு சொல்றார். இந்த 5வது வசனம், 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி சொல்றாரு. தொடங்கினவர், இதுதான் கவனிச்சிட்டு வரோம். அவருடைய கிரியை அவர் செஞ்சார், இதை நமக்குள்ள அவர் தொடங்கினார். அவர் நம்ம வாழ்க்கையில இதை செய்ய தொடங்கினார். நாமளா ஆசைப்பட்டோன்னா பாதியில விட்டுருவோம். நாமளா இதை செய்ய நினைச்சோன்னா ஒரு குறிப்பிட்ட தலைமுறை வரைக்கும் வேணா தொடரலாம். ஏன்னா சில பாரம்பரியங்கள், சில பழக்க வழக்கங்கள்லாம் போக போக மறைஞ்சிடுது. சில கலாச்சாரங்கள்லாம் மறைஞ்சிடுது, சில மொழிகள் மறைஞ்சிடுது, சில பேச்சுக்கள் மறைஞ்சிடுது, சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் மறைஞ்சிடுது. ஆனா இது நாமளா ஏற்படுத்தி கொண்டது. ஆனா கர்த்தர் எதை தொடங்கினாரோ அது முடியும், அதை முடியும் வரைக்கும் நடத்துவார். அதைத்தான் அவர் இந்த இடத்துல சொல்றார், கர்த்தர் அதை தொடங்கினார். இந்த தொடங்கினார் என்ற வார்த்தையை தான் நாம பார்த்துட்டு வரோம். எப்படி தேவன் நமக்குள்ள இந்த மாதிரி தொடங்குறார், பாவிகளா இருந்த நம்ம எடுத்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார், எப்படி நம்ம மாற்றுகிறார், எப்படி நம்மளை நற்கிரியை செய்கிறவர்களா மாற்றுகிறார். அதை தான் கவனிச்சுட்டு வரோம். எப்படி இதை தொடங்குறார், இதை தொடங்குறாருன்னு போட்டிருக்குதே, தொடங்கினவர்னு இருக்குதே, அது ஆண்டவருடைய வேலை. முழுக்க முழுக்க அவருடைய பங்கு அது. அவர் செய்யறாரு, உள்ளத்துல கிரியை செய்து மனதை மாத்தி புத்தியை மாத்தி அவர் இந்த நற்கிரியை துவங்குறார். ஆகவே இந்த வேலை, இந்த மனம் திரும்ப வைக்கிற வேலை, ஒரு மனுஷனை மாற்றுற வேலை, ஒரு மனுஷனை நற்கிரியைகள் செய்ய வைக்கிற வேலை கடவுளுடைய வேலை, நம்முடைய வேலை கிடையாது. நம்ம சொல்லிதான் பார்த்துட்டோம். சட்டங்கள்லாம் எவ்வளவு சட்டங்கள் இருக்குது, யார் பின்பற்றா, யார் இந்த சட்டங்களை கடைபிடிக்கிறா? ஒன்னும் இல்லை, நேரத்துக்கு வாங்கன்ற சட்டம் இருக்குது, யார் கடைபிடிக்கிறா? ஏதோ கொஞ்சம் பேர். ஒன்னும் இல்லை, துப்பாதீர்கள் போட்டுக்குது, அது மேலேயே துப்பி வச்சிருக்கிறேன். நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் எங்கெங்க இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குதோ அங்கதான் மீறப்படும். படிக்கட்டில் பயணம் செய்யாதுன்னு இருக்குதா, அப்படிதான் செய்யும்.
சரி இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கதவெல்லாம் போட்டுருக்காங்க. அப்ப கூட கதவு பக்கத்திலே நின்னுக்கிறான். கதவு போட்டு மூடி வச்சிருக்காங்க பஸ்ஸை. அப்பயாவது இவன் உள்ள போய் உட்காருவான். அப்ப கூட கதவு பக்கத்திலே நின்னுக்கிறான். எப்ப திறப்பாரு, எப்ப வெளியே நிக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. ட்ரெயின் காலியா இருக்குது, அதுலதான் பயணம் செய்யறான். ஒட்டாதீர்கள் அங்கதான் ஒட்டுறான். எப்படி சரி சட்டங்கள்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க? 2 டிராபிக் போலீஸ் வேற. சட்டங்கள் போட்டாச்சு, 2 டிராபிக் போலீஸ் வச்சாச்சு, கூட ஒரு தண்டனையும் அறிவிச்சாச்சு. என்ன, இதை மீறினா உனக்கு இவ்வளவு ஃபைனும் போட்டாச்சு. அப்ப கூட மீறி போறான். நாங்கெல்லாம் போனது இல்லையா? இல்ல, முறுக்கிட்டு இருக்கிறோம். ஆள் இல்லைன்னா போயிடுவோம் நாமளும். இருப்போம். அவன் பார்க்கலன்னா போயிட்டு இருப்போம். லைட் எல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணி சட்டங்கள் இருக்கு. யார் பின்பற்ற? சட்டங்களை வச்சு ஒரு மனுஷனை திருத்த முடியாது. உண்மையிலேயே அந்த உள்ளம், அந்த கல்லான இருதயம் சதையான இருதயமா மாறினாதான், அந்த பாவம் நிறைந்த இருதயம் பரிசுத்தமான இருதயம் நீதியான இருதயமா மாறினாதான் இந்த வேலை எல்லாம் நடக்கும். அதனால தான் நற்கிரியையை அவர் துவங்கினாதான் அது இயேசு வர்ற வரைக்கும் தொடரும். இயேசு வர்ற வரைக்கும் அது வாழ்க்கையில நிலைக்கும். அப்ப இயேசு துவங்கணும் பாருங்க. அதனாலதான் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர. நீங்க இதெல்லாம் வாங்கி கேட்டு பாருங்க. கடவுள் எப்படி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறார், நம்மளை எப்படி மாற்றுறார், நம்முடைய உள்ளத்தை எப்படி மாற்றுறார். அற்புதமான ஒரு வேத பகுதி இருக்குது. கானா ஒரு கல்யாணம், யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் எப்படி மாற்றுகிறார்ன்றத இங்க பார்த்துட்டு வரோம். கடவுள் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குறவர். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். கல்யாணத்துல எல்லாம் இது நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படியே எல்லாருக்கும் ஞாபகமா இருக்கும். ஆயா வீட்டுல வடை சுட்ட மாதிரி, கிறிஸ்தவர்களுக்கு கானா ஊர்ல கல்யாணம் மாதிரி எல்லாருக்கும் தெளிவா தெரியும். திராட்சை ரசம் குறைவுபட்டது. இயேசுவின் தாய் போய் இயேசுவினிடத்துல சொல்லுகிறாள், திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஒருவேளை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரா இருந்திருப்பாங்க மரியாள். ஆகவே அந்த வீட்டிற்குரிய தேவைகள் எல்லாம் மரியாளும் கொஞ்சம் பொறுப்பெடுத்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டவொன்னு மரியாள் போயிட்டு இயேசு கிட்ட சொல்றாங்க. இயேசு எங்கேயும் திராட்சை அலை வச்சு நடத்தல, இயேசு எங்கேயும் திராட்சை ரசம் திராட்சை பானம் பண்ணி விற்கல. அவர்கிட்ட சொல்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அற்புதம் செய்ததா சொல்லப்படல. 11ஆவது வசனத்தை பாருங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை, அப்படின்னா இந்த அற்புதம் தான் முதல் அற்புதமே. இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமும் இயேசு செய்யல. 30 வருஷம் வரைக்கும் இயேசு ஒரு அற்புதமும் செய்யல. செஞ்சிருந்தா கூட மரியாள் போய், இயேசுவே நீர் வீட்டுல ஒரு முறை ரசம் காலி ஆகும் போது செஞ்சிரே, இந்த வீட்லயும் திராட்சை ரசம் காலியா இருக்குது, இங்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இதுதான் முதலாம் அற்புதம்னே சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா இயேசு இதுக்கு முன்னாடி அற்புதம் செய்ததா சொல்லப்படல. இயேசு இதுக்கு முன்னாடி வீட்டுல ஏதோ அற்புதமா செஞ்சதா சொல்லப்படல. இயேசுவும் திராட்சை தோட்டத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் சம்பந்தமா இருக்கிறாரா? இல்ல. அவர் திராட்சை தோட்டத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறார். அவங்க அம்மாவுக்கு அது நல்லா தெரியும். தச்சனுக்கு தச்ச மகனா பிறந்து தச்ச வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. தச்சர் வீட்டுல பிறந்து தச்சர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இனிமே வேலை என்னன்னா சுவிசேஷ வேலை. போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நற்செய்தியை சொல்லணும், எப்படி ஜனங்களுக்கு சுகம் கொடுக்கணும். இதுதான் இவருடைய வேலை. இந்த அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது. இவர் என்னெல்லாம் பண்ண போறாரு பெருசா தெரியாது. ஆனா திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னா ஒண்ணு இயேசு கிட்ட வந்து சொல்றா பாருங்க. இயேசு கிட்ட வந்து சொல்ற. ஏன்னா இயேசு ஆள் திரட்டி ஏதாவது பண்ணி வாங்கி தருவார் நினைச்சாலா? கிடையாது. இயேசுவை குறித்து இவள் என்ன அறிந்து வைத்திருந்தாள்? இயேசுவை குறித்து இவள் என்ன அறிந்து வைத்திருந்தாள்னா, தன்னுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். தன்னுடைய மகன் தேவன் என்று அங்கீகரித்தார். இந்த சூழ்நிலைக்கு இவர் தேவன் என்று அங்கீகரித்தார். இவர்தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று அங்கீகரித்தார். திருநெல்வேலியில அல்வா எப்படி ஃபேமஸோ, திருநெல்வேலியில போயிட்டு
உங்களுக்கு அல்வா வாங்கிட்டு வரேன் நான் சொல்லி பாருங்களேன், அவங்க நம்மளை பார்த்து ஏளனமா பேசுவாங்க. கானா ஊர் அது மாதிரி. திராட்சை ஆலைகள் அங்க அதிகம், திராட்சை தோட்டங்கள் அதிகம். அங்க போயிட்டு திராட்சை ரசத்தை தண்ணீர்ல வரும்னு சொன்னீங்கன்னா நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அது கானா ஊர் எப்படின்னா திருநெல்வேலி போல. இந்த ஜனங்கள் அங்க திராட்சை ரசம் எங்க கிடைக்கும், எப்படிப்பட்ட இடம் எல்லாம் தெரியும். இயேசு கிட்ட வந்து சொல்லுகிறார்கள். இயேசு கிட்ட சொன்னதுக்கு காரணம், இயேசு திராட்சை தோட்டம் வச்சுன்னு இல்ல, இயேசு திராட்சை ரசம் செஞ்சு பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை. ஏன்னா அவர் கார்பெண்டர். அது இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமும் செய்யல. ஏன்னா இதுதான் முதலாம் அற்புதம்னு வேதம் சொல்லுது. அப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இயேசுக்கும் திராட்சை ரசத்துக்கும் சம்பந்தமான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. ஆனா இயேசுவை அவள் அங்கீகரித்தாள். அதுதான் மெயின். அவள் அங்கீகரித்தாள். இவர் யார் என்று அங்கீகரித்தாள். இவர் எனக்கு யார், இவர் இந்த சூழ்நிலைக்கு யார், இன்றைக்கு இருக்கும் இந்த கஷ்டத்துக்கு இவர் யார். கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க? விருந்தாளிங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, கூட பிறந்தவங்க வருவாங்க, தூரத்து உறவு வருவாங்க, பல பின்னணி இருக்குல்ல ஒரு கல்யாணத்துக்கு. இயேசுவை அப்படி பார்த்திருந்தாங்கன்னா, ஏன்னா வேதம் சொல்லுது 2வது வசனத்துல, இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். போய் நோட்டீஸ் வச்சு வரவழைச்சிருக்கிறாங்க. ஒருவேளை சொந்தக்காரரா இருந்திருக்கலாம், கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா மரியாள், இயேசு இதுக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சிருந்தா அவ வந்து இது 2வது அற்புதமா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அற்புதம் இயேசு செஞ்சு பார்த்ததில்லை. ஆனால் அன்றைக்கு அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அவள் அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே, இந்த குறைவுக்கு மத்தியிலே, இவர் எனக்கு ஆண்டவர், இவர் ஆண்டவர் என்று, இவர்தான் தேவன், சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன் என்று அங்கீகரித்தார். இயேசுவை அங்கீகரித்தால் பாருங்க. ஒன்னும் பெருசாலாம் பண்ணல. அங்க போய் மண்டிட்டு, அங்க கண்ணீர் விட்டு, அங்க அவரை பிடிச்சி அவரை வருந்தி இதெல்லாம் பண்ணல பாருங்க. அவர் யார் இந்த சூழ்நிலைக்கு என்று அங்கீகரித்தால். நல்லா பாருங்களேன், 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை, இது உம்முடைய பொறுப்பு, நீர் இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர், இதுக்கு நீர்தான் பொறுப்பு, ஆண்டவர் என்று அவள் அங்கீகரித்தால் பாருங்க. அங்க ஆரம்பிச்சதுதான். தண்ணீரே திராட்சரசமா மாறிடுச்சு பாருங்க. என்றைக்கு தேவனை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்று அங்கீகரிக்கிறோமோ, நீர்தான் என் தேவன், நீர்தான் என் ஆண்டவர், இந்த சூழ்நிலைக்கு, இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு நீர்தான் ஆண்டவர், நீர்தான் இதை ஆளுகை செய்கிறவர், நீர்தான் இதை ஆளுகை செய்ய வேண்டும். ஏன்னா திராட்சரசம் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கு முன்னாடி அற்புதம் செய்யல. ஆனா அவள் அங்கீகரித்தாள். அவர் யார் என்பதை அறிந்து அங்கீகரித்தாள். தாம் புள்ள செஞ்சிருவார்னு சொல்லி எல்லாம் போய் சொல்லல. இவர் ஆண்டவர், இவர் தேவன், இவர்தான் இந்த சூழ்நிலைக்கு பதில் என்று அங்கீகரித்தாள். she recognized who he is. அவர் யார் என்பதை அங்கீகரித்தால் என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 காரியங்கள் அங்க பார்க்கிறோம். 6வது வசனத்துல, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்தது. 6 கற்சாடி. வரும்போது தங்களை சுத்திகரிச்சுட்டு உள்ள வருவாங்க. ஆகவே 6 கற்சாடிகள் வெளியில இருக்குது. ஏன் 6லாம் எனக்கு தெரியல. சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அந்த 6ல 1 வந்து உபவாசம், அந்த 6ல 1 வந்து கண்ணீர் ஜெபம், அந்த 6ல 1 வந்து காணிக்கை, இப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. 6 கற்சாடி வச்சிருந்தாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க கூட வெளில போனீங்கன்னா ஒரு 6 கேன் இருக்குது. ஏன் வச்சிருக்கிறீன்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன பேசுவேன்? அது மாதிரி இங்க 6 கற்சாடி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் விளக்கம் தர தேவையில்ல. 6 கற்சாடி இருந்துச்சா 6 கற்சாடி இருந்தது. ஆனா சிலதுக்கெல்லாம் தகவல்கள் இருக்குது ஏன் அதை வைப்பாங்கன்னு. 6 கற்சாடிகள். ஆனா என்ன கற்சாடிகள்னா எல்லாரும் கழுவி சுத்தம் பண்ணிட்டாங்க, காலி ஆக்கிட்டாங்க. அது அங்க காலியா இருந்தது இது மட்டும்தான். திராட்சை ரசம் குறைவுபட்டதுக்கு கூட காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. திராட்சை ரசம் காலியானதுக்கு கூட காரணம் என்னன்னா, எல்லாரும் போயிட்டு 2வது வெயிட் பண்ணுகிறாங்க, 2வது ஏதாவது எடுத்துட்டு வருவாங்களான்னு. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், சாப்பாடுலாம் காலி. 1/2 மணி நேரம் ஆனா கூட உட்கார்ந்துக்கிறாங்க, எடுத்துன்னு வந்தாதான் நான் போவேன்ட்டு. நான் கூட கிளம்புறேன்றேன், இல்ல நான் இருந்துதான் சாப்பிட்டு போன்னு இருக்கிறாங்க சிலர். அந்த மாதிரி
இந்த ஜனங்க 3 நாள் கல்யாணம் நடக்குது. கானா ஊர்ல எல்லாம் 3-4 நாள் நடக்குமா பாருங்க கல்யாணம். எல்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க பொழுது, எல்லாம் காலி. எது காலியா இருந்துச்சோ அதைத்தான் கடவுள் அன்னைக்கு பயன்படுத்தினார். எது காலியா இருக்குதோ அதைத்தான் கடவுள் பயன்படுத்துவார். தம் மகிமையை அதுக்குள்ள கொண்டு போவார். தம்முடைய நாமத்தை, காலியா இருக்குதே, அந்த காலி என்பது எதை சொல்றதுன்னா, அதுல எதை ஊத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த காலி என்பது எதன்னா, அந்த தாழ்மையை குறிக்கிறது, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை குறிக்கிறது. இன்றைக்கு உங்கள் உள்ளம் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குதா? அவர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் தேவனா ஏற்றுக்கொள்றதுக்கு உங்கள் உள்ளம் ஆயத்தமா இருக்குதா? பாருங்க, காலி குடம், காலி கற்சாடி. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஆள் யாரு? இயேசு. 7வது வசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி. அப்போ அங்க கற்சாடிகள் இருக்குது, 2வது வேலைக்காரர்கள். வேலைக்காரங்கன்னா யாரு? சொல்றது அப்படியே செய்யறவங்க, சொல்றது அப்படியே செய்யறவங்க. இவங்களுக்கு காசு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. யார் என்ன சொல்றாங்களோ, யாருக்கு பொறுப்போ, அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யற ஆள். சில பேர்லாம் வச்சிருப்பாங்க வேலை, இந்த மாதிரி கல்யாண நேரத்துல சில காரியத்துக்கெல்லாம் ஆள் ரெடியா வச்சிருப்பாங்க, என்ன வேலை விட்டாலும் செய்வாங்க. அது மாதிரி இங்க ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இயேசு யாரை பயன்படுத்துறார்? காலி குடத்தை பயன்படுத்துறார். 2வது வேலைக்காரரை பயன்படுத்துறார். அவரை ஆண்டவர்னு அங்கீகரிக்கிற இடத்தை அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிறார். பாருங்க, அவரை ஆண்டவர் என்று அங்கீகரிக்கிற இடம் எல்லாம் பயன்படுத்தப்படுது. காலி குடம் அது சொல்லுது, நீர் ஊத்துறத நான் வாங்கிக்கிறேன், நான் ரெடி. வேலைக்காரர் ரெடி, நீர் என்ன சொன்னாலும் செய்வோம். போய் தண்ணீரை கொண்டு வந்ததுல ஊத்துங்கன்றாங்க, தண்ணீர் நிரப்புறாங்க. 8, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போனார்கள் அப்படின்னா, டேஸ்ட் பார்த்து இது நல்லா இருக்குது, இதை இப்ப ஜனங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்றவங்க கிட்ட கொண்டு போனாங்க. ஜனங்க கிட்ட இன்னும் கொண்டு போல. ஜனங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஜனங்க கிட்ட எல்லாம் கேட்கல. பந்தி விசாரிப்புக்காரர், பந்திக்குன்னு பொறுப்பா இருக்கிற ஆட்கள் கிட்ட கொண்டு போய் கொடுங்க, கொடுத்து காட்டுங்க. பந்தி விசாரிப்புக்காரர்னா யாரு? உங்களை செக் பண்றவங்க, செக் பண்றவங்க. பந்திய செக் பண்றவங்க. டேஸ்ட் நல்லா இருக்குதா, எல்லாம் நல்லா இருக்குதா, இந்த விதத்துல சொல்லலாம். இன்றைக்கு பந்தி விசாரிப்புக்காரர் நம்ம வாழ்க்கையில பந்தி விசாரிப்புக்காரர் யாரு? நம் சத்துருக்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க நல்லா இருக்கிறாங்களா? அவங்க நம்மளை விட தாழ்ந்து இருக்கிறாங்களா? அவங்க நம்மளை விட குறைவா இருக்கிறாங்களா? இந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறது. குறையை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் பந்தி விசாரிப்புக்காரர்கள். இயேசு சொன்னார், இந்த குறை கண்டுபிடிக்கிற கொண்டு போய் முதல்ல கொடு. அவங்க குறை கண்டுபிடிக்கிறதுனா அவங்க அது வேலை, அது அவங்க பணி. அது அவங்கள தப்பாலாம் சொல்லக்கூடாது. பந்தி விசாரிப்புக்காரர்னா என்ன? உப்பு கரெக்டா இருக்குதா, ரசம் கரெக்டா இருக்குதா, எல்லாம் டேஸ்ட் கரெக்டா இருக்குதான்னு பாக்குறோம். அவங்க விசாரிக்கணும். அது போல இந்த உலகத்துல கூட நமக்கு சில சூழ்நிலைகள் சில கடவுள் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த தீமைகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சாதகமா வச்சிருக்கிறார். இந்த சத்துருக்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய சாதகமா கடவுள் வச்சிருக்கிறார். தாவீது சொன்னார் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அதனால தாவீது ஆடு மேய்க்கிறவராகவே இருந்தாரா? சத்துருக்கள் பெருகினதுனால தாவீது அந்த ஆடு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாரா? கிடையாது. தாவீது சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியும். சத்துருக்களை விலக்கிட்டு பண்ணுவார்னு சொல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக பண்ணுவார். அப்ப தேவன் இந்த பந்தி விசாரிப்புக்கார இடத்துல கொண்டு போய் கொடுங்க, அவங்க விசாரிப்பாங்க. அவங்க கிட்ட காட்டுங்கன்னு. அவங்க கிட்ட காட்டின ஒண்ணு சொல்றாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி இதை எங்க வச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி அதான் அந்த குறை கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது சிறப்பானது, இது நல்லது. பாருங்க, இந்த இடத்துல 3 நபர்கள் இருக்கிறாங்க. 1 காலி குடம், 2வது வேலைக்காரர், 3வது இயேசு. இந்த காலி குடம் யாருன்னா நீங்க, இங்க இருக்கிற நீங்க தான் காலி குடம். உள்ள வந்துட்டீங்க. அங்க காலி குடம் வெளில இருந்துச்சு, இன்னைக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க. கற்சாடிகள், நீங்க வெறும் கற்சாடிகள், காலி ஆயிடுச்சு. வேலைக்காரர் யாருன்னா நாங்க தான் வேலைக்காரன். நீங்க காலி கற்சாடிகள், நாங்க வேலைக்காரன். நாங்க இந்த வசனம் என்னும் தண்ணியினால உங்களை நிரப்புறோம். இந்த கால வேலை காலியா வந்திருக்கிறீங்க, நொந்து போய் வந்திருக்கிறேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறேன்.
ஒண்ணுமில்லாம வந்திருக்கிறேன். காலி கற்சாடிகள். வேலைக்காரர் யாரு? எங்களை கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த வாரம் ஃபுல்லா உட்கார வச்சு தண்ணீரை எடுத்துட்டு போய் அங்க ஊத்து. தண்ணியை ஊத்துறது எங்க வேலை. அந்த தண்ணீரை நிஜமாக்குறது, அந்த தண்ணீரை திராட்சரசமாக்குறது, அந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்துறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. 3 வேலை நடக்குது பாருங்க இங்க. காலி கற்சாடியா இங்க நீங்க வரணும். ஆண்டவரே, இன்னைக்கு என் உள்ளத்துல உன் வசனத்தை ஏற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். எனக்கு நீர் என்ன சொல்லுவீரோ அதை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். நீர் எனக்குள்ள என்ன ஊற்றுவீரோ அதை நான் வாங்கி கொள்ள வந்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீரே, இன்றைக்கு என் மேல உன் தண்ணீரை ஊற்றும். இன்றைக்கு என் தாகத்தை தீரும். இன்றைக்கு நான் காலி பாத்திரமா வந்திருக்கிறேன். ஐ கேம் எம்டி. நான் காலியா வந்திருக்கிறேன். அங்க சொல்லி இருக்கு பாருங்க, அது அந்த 6 கற்சாடிகள் அங்க வைத்திருந்தது. ஏன்னா எல்லாம் உள்ள வந்துட்டாங்க, காலி, அது எல்லாம் காலி ஆயிடுச்சு. இல்லைன்னா அதை இயேசு நிரப்புங்கன்னு சொல்லி இருக்க மாட்டார். காலியா இருக்குது. ஆகவே இன்றைக்கு காலியா வந்திருக்கிறீங்களா? 2வது இன்னொன்னு இருக்குது. இன்னொன்னு அது என்ன? வேலைக்காரர் அந்த காலி கற்சாடியை பயன்படுத்தணும். இப்போ இந்த வேலைக்காரர் இந்த காலி கற்சாடியை இப்ப அவர் எடுத்து கொஞ்ச நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அவர் என்ன பண்ணணும்? அது உள்ள தண்ணீரை நிரப்பணும். அந்த காலி கற்சாடியை வெறுமையாவே வச்சிருந்தா வேலை செய்யாது. அந்த காலி கற்சாடி தண்ணீரால நிரப்பணும். தண்ணீரை வேதம் சொல்லுது, வேத வசனத்துக்கு தண்ணீரை ஒப்பிட்டு இருக்குது. வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த வசனம் தண்ணீருக்கு சமமாய், தண்ணீருக்கு ஒப்பாக பேசப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வசனத்தை எடுத்து உங்கள் இருதயத்துல, காலியா இருக்கிற அந்த இருதயத்துல, உங்கள் வாழ்க்கையில இதை நிரப்பும் போது அடுத்து 3வது ஒரு வேலை இருக்குது. அது என்னன்னா, அவர் அதை தண்ணீராய் மாற்றுகிறார், அதை திராட்சரசமா மாற்றுகிறார். ஆனா அவருக்கு அதுக்கு முன்னாடி 2 வேலை இருக்குது. அது என்ன? காலி பாத்திரம், 2வது அதை தண்ணீரால நிரப்புற வேலைக்காரர். நீங்க சொல்லலாம், இந்த கதை நல்லா இருக்குது, இது நல்லா எப்படி இருக்குது, நல்லா வர்ணிக்கப்பட்டிருக்குது, நல்லா இருக்குது, அதை இதை இப்படிலாம் செட் பண்ணி கரெக்டா காட்டுறீங்க. காலியானாங்க, நீங்க வேலைக்காரரா, அதை இயேசு மாற்றுவாராம், இப்படி எல்லாம் ஒப்பிட்டு கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது சுவாரஸ்யத்துக்காக சொல்ல, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம், இது வேத சத்தியம். நீங்கள் காலியான கற்சாடியை போல இருக்கிறீர்கள். வேலைக்காரர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அந்த தண்ணீரை, உங்கள் காலி கற்சாடிகளை நிரப்புறோம். வசனம், வேதம் சொல்லுகிறது, வசனம் தண்ணீரை போல இருக்கிறது. இயேசு இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், வசனம் விதை போல இருக்கிறதுன்னு சொல்லுவார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், அவன் முள்ளுள்ள இடங்கள்ல, நல்ல இடங்கள்ல, கற்பாறை இடங்கள்லாம் விதைத்தான், பலன் கொடுத்தது. ஏன் பலன் கொடுக்கல அதெல்லாம் சொல்லுவார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்துல இருக்குது, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இருக்குது, மத்தேயு 13 நினைக்கிறேன். இயேசு சொல்லிக்கிட்டே இருப்பார், விதை எப்படி வசனத்தை ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார். அது போல எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார், வசனம் தண்ணீரை போல இருக்குது. ஆனா இது கதை மாதிரி சுவாரஸ்யத்துக்காக சொல்ல, இது எவ்வளவு நிஜம்ன்றதை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரம், இயேசு மரித்து உயிரோட எழும்பி வந்து தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்து சொல்றார். இதை வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, கிரேட் கமிஷன். இதுவரை சொல்லாதது, இதை விட இதுக்கு மேல, இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறமும் சொல்லாத ஒன்றை கர்த்தர் அவர்கள்கிட்ட சொன்னார். அது வரைக்கும் அவங்க கிட்ட வாழும்போது சொல்லாதத இப்போ அவர்களுக்கு சொல்றார். ஒரு பெரிய வேலை. அது என்ன? பின்பு அவர் அவர்களை நோக்கி, மத்தேயு 16:15, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு தம்முடைய சீஷர்ல பார்த்து சொல்றார். இப்ப வேலைக்காரங்க கிட்ட போயிட்டு தண்ணீரால நிரப்புங்கன்னு சொன்னாரே, அதே போலதான் சொல்றார். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுக்கு அடுத்து பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யாரை பத்தி சொல்றாரு? இந்த ரட்சிக்கப்படாத, அதாவது காலியா இருக்குதே இந்த பாத்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறார், ஜனங்களை சொல்லிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களை தான் பாத்திரமாய் இங்க இயேசு வர்ணிக்கிறார். இவர்களை வேலைக்காரரை போல, நீங்க போய் இதை செய்யுங்க,
நீங்க போய் உலகம் எங்கும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை பத்தி பேசுறார். விசுவாசம் உள்ளவனாகி அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த தண்ணியை ஏற்றுக்கொள்ற பாத்திரமா இருந்துச்சுன்னா அது ரட்சிக்கப்படும். தண்ணீரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமா இல்லைன்னா அதையே சொல்றாரு பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தண்ணி ஏற்றுக்கொள்ளனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணியை ஏற்றுக்கொள்ளுதுன்னா அந்த பாத்திரத்துல அடுத்து அற்புதம் செய்ய முடியும் அப்படின்றார். பாருங்க 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன சொல்றாரு. அந்த பாத்திரம் தண்ணீரால நிரப்பிச்சுன்னா அதை நான் என்னென்ன அடையாளங்களா நிரப்புவேன் பாருங்க, வாசித்து பாருங்களேன். என் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் வியாதியஸ்தர் மேல் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ஸ்வஸ்தமாவார்கள் என்றார். தம்பி போயிட்டு வராங்க, இடிக்க போறாங்க பாருங்க. அவர்கள் ஆவார்கள் என்றார். தண்ணி திராட்சை ரசமா மாறினது போல இயேசு சொல்றாரு, அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் அடையாளங்கள் நடக்கும். என்னன்னா ஒன்னே ஒண்ணு, எப்படி அந்த தண்ணீரை அந்த கற்சாடி நிரப்புறதுக்கு அந்த கற்சாடி ஆயத்தமா இருந்துச்சோ அது போல இந்த பாத்திரம் போல எப்படி இயேசு சொல்றாரு, ஜனங்கள் இதை விசுவாசிக்கும் போது, அவர்களுக்கு சொல்ற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை அங்கீகரிக்கும் போது, அவர்கள் உள்ளத்துல அதுக்கு இடம் கொடுக்கும் போது அடையாளங்கள் நடக்கும். அந்த கற்சாடி தண்ணீரால நிரப்புனா அங்க அற்புதம் இல்லையே. இயேசுவால வேற வழி பயன்படுத்திருக்க முடியும். ஆனா அந்த காலி கற்சாடி அவர் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அந்த காலி கற்சாடிய அவர் பயன்படுத்துறதுக்கு அந்த கற்சாடி காலியா இருந்துச்சு. அது இப்போ ஊத்துறதுக்கு நிரப்புறதுக்கு ஆயத்தமா இருந்துச்சு. அதைத்தான் சொல்றாரு, விசுவாசம் என்ற ஒரு வார்த்தைய எடுத்து சொல்றாரு. அந்த காலி கற்சாடி வாய் திறந்து காத்துக்கிட்டு இருக்குது, எதனால என்ன நிரப்ப போறாங்கன்னு. அது போல நாம் எதனால தேவன் என்ன நிரப்புவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறீர்களா? அப்படி உங்கள் உள்ளம் திறந்து காத்துக்கிட்டு இருக்குதா? இந்த கால வேளையில உங்கள் செவிகள் திறந்து கர்த்தர் என்கிட்ட இந்த சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிற எனக்கு என்ன நற்செய்தி சொல்லுவார், இன்றைக்கு கடவுள் எனக்கு இந்த வேலைக்காரன் மூலமா எனக்கு என்ன கொடுப்பார், என்ன எதனால நிரப்புவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீர்களா? பாருங்க, ரெண்டு எப்படி இயேசு பயன்படுத்துவதற்கு ரெண்டு அந்த இடத்துல காரியங்கள் இருந்ததோ, எப்படி கற்சாடியும் வேலைக்காரரும் இருந்தார்களோ, அதே போலதான் இங்க பிக்சரைஸ் பண்ணியிருக்குது. நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னாரே, வேலைக்காரங்க கிட்ட வேலையை கொடுக்கிறார். கற்சாடிகள் யாரு? அந்த விசுவாசிக்க கூடிய இருதயங்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை தான் இயேசு கற்சாடிய போல இங்க காட்டுறார். அதுக்கப்புறமா சொல்றாரு, அந்த கற்சாடி ஏற்றுக்குச்சுன்னா அதுல நிறைய அடையாளங்கள் நடக்கும். அவன் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அவன் சாவுக்கு ஏதுவான ஒன்றை அவனுக்கு தெரியாம எதையோ கொடுத்து அவனை சாகடிக்கணும்னு முயற்சி எடுத்தா அது ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சே குடிக்கிறத பத்தி சொல்ல, ஆனா தெரிஞ்சு குடிச்சு கூட தப்பிச்சிருக்கிறாங்க சில பேர். இளநீர் மாதிரி குடிச்சிடுறாங்க, கிருஷ்ணாலு ஆசிட். அது எதுன்னு குடிச்சிக்கிறது நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் 4-5 முறை குடிச்சிருக்கிறாங்க. கடவுளுடைய கிருபை, சாக கூடாதுன்னு கடவுள் வச்சிருக்கிறார். இங்க சொல்லப்பட்டது ஏதோ எடுத்து குடிச்சதை சொல்ல, அறியாமல் சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு விரோதமா எழும்பி செயல்படும் போது கர்த்தர் சொல்றாரு, அப்படி பண்ணும்போது நான் அந்த சாவுக்கு ஏதுவான அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில அதை நான் முறியடிப்பேன்னு சொல்றாரு. நீ விசுவாசிக்கிற இருதயமா இருக்கிறியா? வெறும் இங்க சொல்லி இருக்குது சாவுக்கு ஏதுவான, உங்களை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள், உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு விரோதமா வைக்கிற கண்ணிகள், உங்களை எப்படி கவிழ்க்கலாம்னு நினைக்கிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, கண்ணுக்கு தெரியல ஆனா உங்களுக்கு விரோதமா ஏதோ சூழ்ச்சிகள்லாம் நடக்குது. அதான் சொல்றார், இப்படி நடக்கிற இந்த விஷயங்களை அது ஒன்றும் ஆய்க்காதுன்றார். அடையாளங்களால் நிரப்பப்படும் சொல்றார். அது தண்ணீரால நிரம்பிச்சுன்னா அடையாளங்களால நிரம்பும். அது தண்ணீரால நிரம்பினா அடுத்து அற்புதங்களால நிரம்பும். பாருங்களேன் 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன.
அந்த காலி பாத்திரம் தண்ணீரால நிரப்பப்படணும். அது மட்டும்தான் அந்த பாத்திரத்துடைய வேலை. வேலைக்காரருடைய வேலை என்ன? வெறும் தண்ணீரால நிரப்புறது தான். வேற எதுவும் முயற்சி எடுக்க தேவையில்ல. அதனாலதான் இந்த கால வேலை வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துல போட்டுட்டு இருக்கிறோம். வசனத்தை எடுத்து உங்க காது கேட்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்? இந்த காலி பாத்திரம் தண்ணீரால நிரப்பப்பட்டா போதும். இயேசு சொன்னாரா, அழுகிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனே, புலம்புகிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனு சொன்னாரா? அதை ஏற்றுக்கொண்டு நம்புகிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனதான் சொல்லியிருக்கார். விசுவாசிக்கிறவனா யாரு? அதை ஏற்றுக்கொள்றான். இது எனக்கு கர்த்தர் சொல்றாரு, இதை நான் நம்புறேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனே. அதான் அந்த காற்றாடி ஏற்றுக்கொண்டதே. அதுக்கப்புறம் அற்புதத்துக்கு தடையே இல்லை. வேலைக்காரங்க தண்ணியை ஊத்திட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அது அவர் மாத்தினார். அதை திராட்சை ரசமா மாத்தினார். இதுவரை இல்லாத ரசமா மாத்தினார். இதுவரை இல்லாத ருசியை அதுக்கு கொடுத்தார். பாருங்க, இன்னொன்னு வாசிக்கிறேன் பாருங்களேன், 19. இவ்விதமாய், இதெல்லாம் நிஜம் பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு, எவ்விதமா சொன்னாரே, நீங்க வேலைக்காரங்கப்பா, இந்த ஜனங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்க கற்சாடிகள்ப்பா, அவர்கள் நற்செய்தினால நிரப்பப்படும் போது அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்னு சொன்னாரே. இவ்விதமாய் சொன்ன பின்பு கர்த்தர் அவளுக்கு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இயேசு போயிட்டார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டார். வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டார். உட்கார்ந்தார்னு அர்த்தம் என்ன? கம்ப்ளீட்டட். என்ன செய்தாரோ அதை நிறைவாய் செய்து முடித்துட்டார். அவர் போய் நின்றார்னு சொல்லல, போய் உட்கார்ந்தார். எப்ப நம்ம உட்கார்றோம்? ரெஸ்ட் எடுக்கிறோம். முடிஞ்சிடுச்சுன்னா தானே உட்கார்றோம். அதைத்தான் இயேசு ஏன் நமக்காக என்ன செய்ய வந்தாரோ அவர் அவைகளை செய்து முடித்தார். தேவன் போய் உட்கார்ந்துட்டார். கவனிங்க, இப்போ 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய், யாரு? இப்ப சொல்லிட்டு போனார்ல வேலைக்காரங்க கிட்ட, சீஷர்கள் ஒரு வேலைக்காரர்கள் போல இருக்கிறாங்கல்ல, சொன்னார்ல, நீங்கள் புறப்பட்டு போய் எங்கும், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் படிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் வேலை என்ன? உலகம் எங்கும் போய் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் சொன்னார்ல, அந்த வேலையை செய்யறாங்க. புறப்பட்டு போய் செய்யறாங்க. காலி பாத்திரங்களை பார்த்து அதுல நிரப்புறாங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனம் தான் தண்ணீரை போல இருக்குது. காலி பாத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது. எப்படியோ காலி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விதத்துல காலி ஆயிடுச்சு, எப்படியோ வீணாயிடுச்சு, எப்படியோ வாழ்க்கை எம்டி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஆனால் இயேசு சொல்றாரு, அதை நிரப்புங்க, அதை நிரப்புங்க. இன்னைக்கு உங்க வேலை என்ன தெரியுமா? நிரப்பிக்கொள்ற வேலை. எங்க வேலை என்ன தெரியுமா? அதை போய் பிரசங்கம் பண்ற, நிரப்புற வேலை. இந்த கால வேலை அதான் பண்ணிட்டு இருக்கோம். காலி கச்சாடியா வீட்டுக்கு போவாதீங்க, காலியா வீட்டுக்கு போவாதீங்க. இங்க இருந்து காலியா போனீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து வித்தியாசமே இருக்காது. இப்படிதான் வேலை நடக்குது. முதல் அற்புதமும் இப்படிதான் செஞ்சாரு, கடைசியாவும் இப்படிதான் சொல்லிட்டு போனாரு பாருங்க. கடைசியாவும் இப்படிதான் சொல்லிட்டு போறாரு. முதல் அற்புதமும் இப்படிதான் நடந்துச்சு. எப்படி? காலி கற்சாடி வேலைக்காரர்கள் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுகிற இயேசு. கடைசியாவும் அதை தான் சொல்லிட்டு போறாரு. அதே பிரின்சிபிளை கொடுத்துட்டு போறார், அதே பிரமாணங்களை கொடுத்துட்டு போறாரு. இதை பின்பற்றுங்க, போதும், அற்புதத்தை பார்க்கலாம் வாழ்க்கையில. அற்புதம்னா என்ன? நம் கண் முன்ன நம்முடைய கைகளால நமக்கு தெரிந்தவர்களால நடக்கிறது, கண் முன்ன நடக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இதை அற்புதம் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, ஆச்சரியப்படுகிற விதத்துல, அற்புதமான வழியில, அதுதான் அற்புதம். அற்புதம், அதுதான் அற்புதம். தண்ணீர் திராட்சை ரசமா மாறுமா? அதான் அற்புதம். என் கடன் பிரச்சனை தீருமா? அற்புதம். என் சரீரம் நிலைமை மாறுமா? அது அற்புதம். எது மாற்றங்களை சந்திக்கிறதோ அது அற்புதம். மாற்றத்திற்கான வேலைகளை சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாற்றங்கள் எப்படி நடக்குது? ஒரு வேலைக்காரன் தேவை, தண்ணீரால நிரப்புற வேலைக்காரன் தேவை, தண்ணீரால உங்க பாத்திரத்தை நிரப்புற வேலைக்காரன் தேவை. ரெண்டாவது, தண்ணீரால நிரப்புனா போதாது, காலியா இருக்கணும். வேற எண்ணங்களை உள்ள வச்சுக்கிட்டு, வேற பேச்ச பேசிக்கிட்டு, வேற மாதிரி நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆண்டவரே, நான் காலியா வந்திருக்கிறேன்,
இன்னைக்கு காலியா வந்திருக்கிற என்ன நிரப்போம். பாருங்களேன், இந்த இந்த மாதிரி நாம காலியா இருக்கும் போது கடவுள் பயன்படுத்துவார். பாருங்க, காலின்னா அர்த்தம் என்ன? ஏன் எண்ணம், ஏன் சிந்தை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய ஐடியா, ஏன் முயற்சி, இதுல இருந்து என்னைக்கு வெளியில வந்து, கர்த்தாவே உம் கிருபை, உம் தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆலோசனை, உம்முடைய பலன், நீர்தான் என்று வந்து நிற்கிறோமோ. இயேசுவை எப்படிதான் அங்கீகரித்தாள் மரியாள்? நீர் இந்த குறைவுக்கு போதுமானவராயிருக்கிறீர். என்றைக்கு நீர்தான் என்று வந்து நிற்கிறோமோ, அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில காலியா வர்றோம்னு அர்த்தம். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யறதுக்கு நம்ம வழிவகுக்கிறோம்னு அர்த்தம். பாருங்க, தேவன் சும்மா செய்யறது இல்லை. பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம் என்பது இது இல்லை. இப்படி வாழணும்ன்றது கடவுள் வச்ச திட்டம் இல்லை, இது நாமளா தெரிந்தெடுத்தது. கடவுளுடைய திட்டம் இதுல எழுதி வைக்கப்பட்டிருக்குது. கடவுளுடைய சித்தம் இதுல தெளிவா திட்டவட்டமா எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. கடவுள் இப்படிதான் விரும்புறார், நீ வாளாகாமல் தலையாகணும்னு விரும்புறார். ஆனா ஏன் இன்னைக்கு வாளா கலக்குறோம்? நாம இதெல்லாம் கவனம் செலுத்தாம விட்டுட்டோம். கவனம் செலுத்தாம விட்டோம். ஏன் பிள்ளைங்க கிட்ட சொல்றோம், படிக்காம தான் நான் இப்படி ஆயிட்டேன். ஏன்? அந்த அறிவு இருந்திருந்தா நான் இந்த தொழில செஞ்சு இருக்க மாட்டேன், நல்ல நிலைமையில இருப்பேன். ஏன் அப்படி சொல்றோம்? அந்த அறிவு இல்லாததுனால இப்படி ஆயிட்டேன்னு ஏன் எல்லாரும் ஒத்துக்கிறோம்? அந்த அறிவு எப்படி வாழ்க்கையின் தரத்தை மாற்றுகிறதோ, அது போல தேவனை அறிகிற அறிவும் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். அல்லேலூயா. அவர் யார் என்ற அறிவு நமக்குள்ளே வரும்போது, அதான் பவுல் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் யாரை ஆராதிக்கிறேன், என் தேவன் யார், இன்றைக்கு நான் வந்திருக்கிற இந்த நிலைமைக்கு அவர் யாருன்னு நான் அங்கீகரிக்கணும், அறிந்திருக்கணும். அந்த நிலைமை வருது பாருங்க. when you become empty, when God fills that emptiness, நீங்களாம் காலி பாத்திரமாக, காலி கற்சாடிகளாக, அந்த காலி கற்சாடிகளிலே வசனம் என்னும் தண்ணீரால நிரப்புகிற வேலைக்காரர்களாக சபைகள் இருக்கும்போது, நாம் இருக்கும்போது அதுக்கு வேலை நடக்கும். அது அப்புறம் அவர் வேலை. தண்ணீரால நிரப்ப சொன்னீரே, ஒன்றும் நடக்கலையேன்னா அது அவர் பொறுப்பு. அவர் பொறுப்பு, அவர் தான் இதை பார்த்துக்கணும். அவர் தான் இதுக்கு, ஏன்னா அவர் தானே சொன்னாரு தண்ணீரால நிரப்புங்க. இங்கேயும் அதை தானே சொன்னார், உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல. அப்படி பிரசங்கம் பண்ணி ஒன்றும் நடக்கலன்னா அது அவர் வேலை. அதை ஏற்றுக்கொண்டால் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த விசுவாசிக்கிறவர்கள் சொல்றாரு, அதுதான் விசுவாசிகள் ஆகிய நீங்கள். உங்களை தான் கர்த்தர் சொல்றார், நீ அதை விசுவாசிக்கிறாயா? உன்னால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன விவரிச்சுட்டு எழுதிட்டார். அங்க முன்னமே சொல்ல திராட்சை ரசமா மாறும்னு, ஆனா இங்க திட்டவட்டமா சொல்றார், என் வசனத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனே, என் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லி முதல்லயே சொல்லிட்டார். உங்களுக்கு சொல்றார், கர்த்தர் சொல்றார், நீ இதை விசுவாசிக்கும் போது உனக்கு அடையாளங்கள் நடக்கும். ஆனா எங்க ஆரம்பிக்குது? அந்த எம்டி பாத்திரத்துல இருந்து ஆரம்பிக்குது, காலியான பாத்திரத்துல இருந்து ஆரம்பிக்குது. கடவுள் அங்கிருந்தா மாற்றங்களை ஆரம்பிக்கிறார். அதனாலதான் என்னைக்கு நம்ம வாழ்க்கை காலி ஆகிறது, ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லை, நான் இல்லை ஆண்டவரே, இனி நான் நல்லா வாழணும்னு, அதுக்கு நீர் தான் பொறுப்பு, அதுக்கு நீர் தான் காரணர். நான் அதை அங்கீகரிக்கிறேன், அதை எண்ணி பார்க்கிறேன், அதை ஒத்துக்கொள்றேன். என் பெருமை, என் முயற்சி, என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், நான் என்ற நிலைமையிலிருந்து வெளியே வரேன் கர்த்தாவே, எல்லாம் நீர். எங்க அங்க வரமோ எல்லாம் மாற ஆரம்பிக்கும். பாருங்க, வேதம் அருமையான ஒரு புஸ்தகம். பாருங்க எப்படி கடவுள் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறார், கிரியை செய்யறாருன்னு தெளிவா சொல்லுது. பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம்
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் வனாந்திரத்துல இருக்கிறாங்க. 430 வருஷம் எகிப்துல இருக்கிறாங்க. மோசே வனாந்திரத்துல, ஏன்னா இவர் போயிட்டு அந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துவார்னு சொல்லி சின்ன வயசுலயே அந்த ஜனங்களை முயற்சி செஞ்சு எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கொல்லுறதுல வேலையிலேருந்து துவங்குறார். எப்படி கொண்டுகிட்டே இருக்கணும் வேண்டியதுதான், கடைசி வரைக்கும் கொண்டுகினே இருக்கணும், சாகடிச்சுக்கினே இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் சாகடிச்சுன்னு இருந்தா என்ன ஆகுறது? என்ன ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஒரு எகிப்தியன் எழும்பி நிக்கிறத விரோதமா நிக்கிறத பார்த்துட்டு போய் அவனை அடிச்சு கொண்டு அடக்காராதனே நடத்திட்டார், உதைச்சிட்டார். இவரே உதைச்சிட்டு இன்னொரு நாள் இஸ்ரவேலனும் சண்டை போட்டுனுக்குறான். பார்த்து கேட்குற, நாமெல்லாம் சகோதரலாச்சே, ஏன்பா சண்டை போடுறேன்னு கேட்ட உடனே இவன் என்ன ஆயிட்டான், பயந்துட்டான். விஷயம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோசேவை பார்த்து சொல்லிட்டாங்க, எங்களை நேத்து கொன்னது போல அவனை கொன்னது போல எங்களையும் கொல்லான்னு பாக்குறியான்னா உடனே விஷயம் தெரிஞ்சிச்சு போலன்னு தப்பிச்சு ஓட்டார். 40 வருஷம் வனாந்திரத்துல. இவருடைய பிறப்பு உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் கொல்றதுக்கு முயற்சி செஞ்சுன்னு இருப்பாங்க. எல்லாரையும் கொல்றதுக்கு முயற்சி செய்யும் போது அப்போ எல்லா சிறுப்பிள்ளையும் கொல்றதுக்கு முயற்சி செய்யும் போது இந்த மோசேவுடைய தாய் மாத்திரம் அழகா அந்த பிள்ளைய காப்பாத்திருப்பாங்க. படிக்கும் போது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், அற்புதமா அந்த பிள்ளைய காப்பாத்திருப்பாங்க. மோசே எகிப்து பார்வோனுடைய வீட்டுல வளரக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான பிளான் நடக்கும். அதனால்தான் புத்திலாம் வேணும், நமக்கு ஞானம்லாம் வேணும். அழகா அந்த பிள்ளைய காப்பாத்தி அந்த பிள்ளைய அந்த வீட்டுல வளர செய்து, அப்படி வளர்ந்தவன் அங்க எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவன் பாருங்க. அப்படி கற்று தேர்ந்தவன் போய் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இப்ப 40 வருஷம் வனாந்திரத்துல பயந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ராஜாக்கு தெரிஞ்சா தன்னை கொன்னுடுவாருன்னு. ராஜா என்ன பண்றாரு, இவனை கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறார். தப்பிச்சு ஓட்டான். கர்த்தர் சந்திக்கிறார், மோசே வனாந்திரத்துல சந்திக்கிறார். வனாந்திரம்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். there is nothing. வனாந்திரம்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இப்பதான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். பார்வோன் வீட்டுல எல்லாமே இருக்குது. பார்வோன் வீட்டுல தானே வளர்ந்தான், எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். பார்வோன்னா யாரு? அவர் தான் அந்த ஊருடைய பிரசிடென்ட், அந்த நாட்டுக்கு அதிபதி. அவர் தான் அந்த ஊருடைய அந்த நாட்டுடைய ராஜா. ராஜா வீட்டுல இருக்கிறாருன்னா அர்த்தம் என்ன? எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் இருக்குதுன்னா அந்த இடத்துல மோசேவால பயன்படுத்த முடியல கர்த்தரால. வனாந்திரத்துல வந்துட்ட பிறகு கர்த்தர் சொல்றாரு, வா உன்னை பயன்படுத்த போறேன் வா. காலி, அங்க ஒண்ணும் இல்லைல்ல. ஒண்ணுமே இல்லாத இடத்துல மோசே நின்ன போது கர்த்தர் வா கூப்பிடுறாரு. எல்லாம் இருக்கிற எகிப்துல இருக்கும்போது, எல்லாம் இருக்கிற ராஜா வீட்டுல இருக்கும்போது மோசே கர்த்தர் கூப்பிடல. கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க, வாங்க வாசித்து காட்டுறேன். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஏன் அங்க இருக்கும் போது ஏன் கூப்பிடல? 40 வருஷத்துக்கு அப்புறமா கூப்பிடுறார். 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இளமையா இருந்திருப்பான், எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பான். ராஜா வீட்டுல வளர்ந்தவனாச்சே, என்னென்னலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஏன் கர்த்தர் அப்போ பயன்படுத்த கூடாதா? வில் வித்த சொல்லி கொடுத்திருப்பாங்க, அம்பு ஏறுது சொல்லி கொடுத்திருப்பாங்க, வால் யூஸ் பண்றதை சொல்லி கொடுத்திருப்பாங்க, யுத்தங்களை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க, படிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா எகிப்துல ஆரம்பிச்சது தான், அங்க எழுத்துக்கள்லாம் அங்க இருந்தா துவங்க ஆரம்பிச்சது. அங்கெல்லாம் எவ்வளவு வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த புத்தி கூர்மை, இந்த ஞானம், பலன், ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கும் போது கடவுள் ஏன் பயன்படுத்தல? கடவுள் அப்படி பயன்படுத்த முடியாது. காலியா இருக்குதா? கடவுள் பயன்படுத்துறதுக்கு ஆயத்தம். வனாந்திரத்துக்கு 40 வருஷம் ஒண்ணும் இல்லாம கிடக்குறான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, வா உன்னை நான் பயன்படுத்துறேன் வா. திட்டம் மாறல, திட்டம்லாம் மாறல. கடவுள் அவனை வச்சுதான் பயன்படுத்த போறார், திட்டம் மாறல. ஆனா என்றைக்கு காலி ஆனதோ அங்கதான் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இருக்குதுங்களா? நான் வசனத்தை வாசித்து காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்?
தான் ஜனத்தை கொல்லுகிறவனை பார்த்து பேசக்கூட இல்லை, அவனை பார்த்து கொன்னு போட்டு புதைச்சிட்டான். அவனே புதைச்சிட்டான். அடக்காராதனே இவனே முடிச்சிட்டான் பாருங்க. அந்த வீட்டாருக்கு போய் எதுவுமே கிடைக்கல, துக்கம் கொண்டாடுறதுக்கு கூட நேரம் கிடைக்கல, எல்லாமே இவனே முடிச்சிட்டான். எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும், நான் நினைச்சேன் நான் எது வேணாலும் செய்வேன்னு சொன்னவன் இப்ப இங்க வந்துட்டு சொல்றான், நான் ஏமாத்திரம், நான் ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே. எப்ப அந்த காலி ஆச்சோ, எங்க தன் பெருமை, தன் பலன், தான் புத்தி, தான் திறமைன்னு நினைச்சிட்டு இருந்தானோ அங்க வேலை செய்ய முடியல. இப்போ நான் ஏமாத்திரம் சொன்னவனை தான் கர்த்தர் கூப்பிடுறார், வா உன்னை நான் பயன்படுத்துறேன். நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நான் கொண்டு வரத்துக்கு நான் ஏமாத்திரம். ஆனா முன்ன என்ன நினைச்சான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு எகிப்தியனும் கொல்லு போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். நான் கொன்னு அவங்கள எல்லாரையும் புதைப்பேன் நினைச்சுட்டு இருந்தான். கர்த்தர் துரத்தி அனுப்பிட்டார், வெளில போ. இந்த மாதிரி புத்தியோட ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி புத்தியோட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு கிடையாது. இது மாம்சமான வழி. இந்த வழியை நான் பயன்படுத்த மாட்டேன், நான் வேற வழி வச்சிருக்கிறேன். ஆனா உன்னை பயன்படுத்தணும்னா யூ பிகேம் எம்டி, நீ வா காலியாகு. முதல்ல வனாந்திரத்துக்கு அனுப்பி வனாந்திரத்துக்கு புரிய வைக்கிறார் அவனை. அப்பதான் சொல்றான், நான் எம்மாத்திரம். வனாந்திரம்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். எம்மாத்திரம்னா அர்த்தம் என்ன? என்னெல்லாம் ஒரு பொருட்டா படுத்தாது அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் என்ற இடத்துல இருந்து வெளில வந்துட்டான் அவன். நான் நினைச்சவன் இப்ப நான் எம்மாத்திரம் அப்படின்றான். இன்னொன்னு படிப்போம். அதற்கு அவர் 12, அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் சொல்றார், பாப்பா நான் உன்னை அனுப்புறேன். அவனை தேற்றார், அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார், வா உன்னை அனுப்புறேன். இப்ப கவனிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, 13வது வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, இவங்க ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு கடவுளை இன்னும் அறியறதுக்கு ஒரு வாய்ப்பா அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது பாருங்க. முன்ன தான் யாருன்னு அறிஞ்சிருந்தா, இப்ப பாருங்க நான் போய் சொல்லுவேன், அந்த ஜனங்க கேட்க மாட்டாங்க, உண்மை யார் அனுப்புனது முதல்ல சொல்லு அப்படின்வாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. ஹலோ, யாரெல்லாம் கேக்குறீங்க பாருங்க. இவன் இப்படியே பேசிட்டே இருக்கிறான் பாருங்க, கடவுளோடு பேசிட்டே இருக்கான். கடவுள் அவனை கன்வின்ஸ் பண்றாரு, வாப்பா உன்னை வச்சுதான் செய்ய போறேன். ஏன்னா தன்னை காலி ஆக்கிட்டான்ல. காலி ஆக்கிட்ட பிறகு கர்த்தர் சொல்றாரு, உள்ள உன்னைதான் பயன்படுத்த போறேன். காலியா இருக்கிறியா, உன்னைதான் நான் பயன்படுத்த போறேன். ஆனா இவன் பாருங்க, இவன் பேச்சு இன்னும் ரொம்ப எம்டி ஆயிட்டு இருக்குது. எம்டினா அட்டர் எம்டி, மோசமான காலி. கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இஸ்ரவேல் ஜனங்களை தன்னால காப்பாற்ற முடியும்ன்ற எண்ணமே இல்லை. தான் என்ற எண்ணம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பாருங்க. பாருங்களேன் 4வது வசனம். அப்பொழுது மோசே அவர்கள், 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 4ஆம் அதிகாரம் 1. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள். ஆனா இவன் தான் நினைச்சான், இல்லைன்னா கொண்டு இருப்பானா, தான் செய்ய முடியும் நினைச்சான் பாருங்க. இப்ப சொல்றான் என்னை நம்பார்கள். தன்னை அவன் சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சான். கர்த்தருக்கு முன்ன, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை, நான் எம்மாத்திரம். இருக்கிறீங்களா? யாரெல்லாம் கேக்குறீங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. 10ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும். பொய் சொல்றான், நான் திக்குவாய், நான் மந்தனாவு அப்படின்றானே. உண்மை என்ன தெரியுமா? இவன் எகிப்துல வளரும் போது திக்குவாய், மந்தனாவு, பேச்சு திறமை இல்லாதவன் அப்படிலாம் கிடையாது. மாஸ்டர் காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் இந்த 3ஆம் அதிகாரத்துல கையை வச்சிருங்க. இந்த 4ஆம் அதிகாரத்துல கையை வச்சுட்டு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க சொல்றான், பேச்சு எனக்கு வராதுப்பா, என்ன அனுப்பாதீங்கன்றான்.
அப்போஸ்தலர் 7க்கு வாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. மோசே எகிப்தியருடைய, எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆமீன் வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாத்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் எப்படியா வல்லவனாக்கப்பட்டிருந்தான். எகிப்துல வளரும் போது வாக்குல எப்படியா சொல்லுங்க, வாக்கில் எப்படியா, பேச்சில் வல்லவன். ஆனா இங்க கர்த்தர் இடத்துல சொல்றான், ஏன் நான் தான் காலின்றதை காட்டுறான் கர்த்தர் கிட்ட. பாருங்க 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10 திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் வல்லவனா அங்க இருந்தேன், ஆனா உமக்கு முன்னாடி நான் வல்லவன்லாம் இல்ல ஆண்டவரே. என்னைக்கு அந்த பாத்திரம் காலி ஆச்சோ கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு ஆயத்தப்படுத்துறார். அந்த 6 கற்சாடி ஃபுல்லா தான் தண்ணீர் நிரப்புறதுக்கு தான் வச்சிருந்தாங்க. ஆனா என்னைக்கு அது காலி ஆயிடுச்சோ கர்த்தர் சொல்றாரு, நான் அதை மகிமையினால நிரப்ப போறேன். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு இந்த கால வேலை ஏதோ எண்ணத்தோடு வந்து இங்க உட்கார்ந்துங்க, ஏதோ மனநிலையில இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ திட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்யாது. இது காலியா இருக்கிறீர்களா? கர்த்தர் தம்முடைய மகிமையினால உங்களை நிரப்ப முடியும். பார்வோன் வீட்டுல வளரும் போது பேச்சிலும் வாக்கிலும் வல்லவனா இருந்தானா. ஆனா என்னைக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டானோ அன்னைக்கு அவனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். மாற்றங்கள் வருவதற்கு முதல் படி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லை, எல்லாமே நீர் தான் கர்த்தாவே. என் முயற்சி இல்லை, என் பலன் இல்லை, என் ஞானம் இல்லை, என் செல்வம் இல்லை, என் திறமை இல்லை, இதெல்லாம் ஒரு நாள் ஒண்ணும் இல்லாம ஆயிடும். ஆனா உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, இதெல்லாம் எனக்கு தருது கர்த்தாவே. மோசே வல்லவனாய் நினைச்சு, தான் வல்லவனாய் இருந்ததுனால கொன்னு போறதுக்கு முயற்சி செஞ்சு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா எகிப்துல இருந்து ஓடி வந்து வனாந்திரத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டான், நான் ஒண்ணும் இல்லை, எல்லாம் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எண்ணம் நமக்கு வரும்போது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறும்போது கடவுள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அத தண்ணீரால நிரப்புறதுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த குடத்துல தண்ணீர் நிரப்புறதுக்கு ஆயத்தமா இருக்குது, வேலைக்காரர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா என்னைக்கு நான் நினைச்சுட்டு இருக்கிறோமோ அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க ஒண்ணும் கடவுளால செய்ய முடியாது. வேணா நாம செய்ய முடியும், ஏதாவது முயற்சி எடுத்து ஓடா தேஞ்சி. அதனாலதான் சொல்றோம், இதை கட்டுறதுக்கு நான் எவ்வளவு பட்டம் தெரியுமா? நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு நான் சிந்தனை வேர்வை எனக்கு மட்டும். அதான் சொல்றேன், நானே கடைசி வரையும் போயின்னு இருக்கு. ஆனா இதை நான் அடைஞ்சது எப்படி தெரியுமா? அற்புதமா இதை கடவுள் எனக்கு செய்ய வச்சார். எப்ப அதை சொல்ல முடியும் தெரியுமா? அந்த நான் என்ற எண்ணத்துல இருந்து வெளில வந்து, கர்த்தாவே நீர் தான். மோசேஸ் வாக்குக்கு வல்லவனா இருந்தான். ஆனா இங்க வரும்போது சொல்றான், நான் வாக்கு வல்லவன் இல்லை, என் பேச்சுல திக்கு வாய், நான் மந்த நாவுன்றான். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்ப கர்த்தர் சொல்றார், அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர் சொல்றாரு, நீ திக்கு வாய் ஆயிட்ட, உன் பலவீனத்தை ஒத்துக்கிட்ட, அதனால நீ பலவீனனா இருக்க போறது இல்ல. வாயை மனுஷனுக்கு உண்டாக்குனவர் நான் சொல்லுகிறேன்னு சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் கடவுள் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் உன்னை. ஆனா நீ காலியா இருக்கிறியா? நான் என்ற எண்ணத்தை எடுத்து போட்டு நீர் தான் ஆண்டவர் என்ற எண்ணத்துல வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் பாத்துக்குவேன். வாயை உண்டாக்குனது நான். உனக்கு பலவீனமா அதை நான் மாத்துறேன். கற்சாடிகள்னா அர்த்தம் என்ன? அது அற்பமா வெளியில ஒதுக்கி வைக்கப்படுகிறது. கற்சாடிகள் நிறைய கற்சாடிகள் வீட்டுக்குள்ள வைக்கிற கற்சாடிகள் இருக்கு. கனப்படுத்துகிற பாத்திரங்கள்னு சிலது இருக்குது. அதுக்குன்னு சில உயர்ந்த இடத்தை கொடுத்து, அதுக்குன்னு மரியாதையான ஒரு இடத்தை கொடுத்து வைக்கிற இடம் இருக்குது. ஆனா சில பாத்திரங்கள் இருக்குது அற்பமா எண்ணப்படுற பாத்திரம். அதுக்கு உள்ள கொஞ்சம் கூட கொண்டு வர மாட்டாங்க. பாத்ரூம்ல இருக்கிற ஜக்கு, பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்டை சமையல் ரூம்ல எல்லாம் கொண்டு வந்து சுத்தின்னு இருக்க மாட்டோம் பாருங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணி இருக்க மாட்டோம். அதுக்குன்னு அதை ஒதுக்கிட்டோம், அதை அற்பமா நின்றோம், அதை எல்லா இடத்துக்கும் அதை கொடுக்க மாட்டோம். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, அற்பமா உன்னை எண்ணுகிறார்களா, உன்னை நான் மகிமையினால நிரப்புறேன். அந்த கற்சாடிகள் வெளியில வைக்கப்பட்டது, வெளியில உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை. உள்ள இருக்கிற சில கற்சாடிகள், ஆனா உள்ள இருக்கிற கற்சாடியை கர்த்தர் பயன்படுத்தல, அற்பமா எண்ணப்பட்ட கற்சாடியை தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டது, அது உள்ள வரத்துக்கு அனுமதி இல்லை.
ஆனா உங்களுக்கு தெரியுமா, அதுல இருந்த திராட்சை ரசத்தை தான் உள்ள இருக்கவங்களாம் குடிச்சாங்க. ஏன்னா ஒதுக்கிட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை. ஆனா ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவரே, நான் காலியா இருக்கிறேன், உம் தண்ணீரால என்ன நிரப்பும், உம் வார்த்தையின் அறிவினால என்ன நிரப்பும். மோசே எகிப்துல இருக்கும் போது கர்த்தர் பயன்படுத்தல, காலியா இருந்த வனாந்திரத்துல பயன்படுத்தினார். தான் ஒன்றுமில்லை, நான் எம்மாத்திரம் நினைத்த இடத்துல பயன்படுத்தினார். வாக்கில் வல்லவனா இருக்கும் போது பயன்படுத்தல, நான் வாக்கு வல்லவன் இல்லைன்னு என்னைக்கு ஒத்துக்கிட்டானோ அன்னைக்கு அவனை பயன்படுத்தினான். தன் சுயத்தை என்றைக்கு அவன் ஒண்ணுமில்லைன்னு சொல்லி, கர்த்தாவே நான் ஒண்ணுமில்லை நீர்தான் சொன்னானோ, அப்பதான் கடவுள் அவனை பயன்படுத்தினார். சில நேரத்தில் இது மாதிரி எண்ணம் நமக்கு வந்துடும், நான். ஆனா இது மாதிரி வேத போதனைகளை கேட்கும் போது, சத்தியங்களை கேட்கும் போது அது விளங்குது. அநேக நேரத்துல நான்ற நிலைமையில வாழ்ந்துடுறோம். நான் இல்லை கர்த்தாவே, உம் தயவு, உம் கிருபை, நீர்தான் இதுக்கு காரணர். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு இப்படிதான் ஆரம்பிச்சார். முதல் அற்புதத்தை இப்படிதான் ஆரம்பிச்சார். கடைசியும் சீஷர்ல சொல்லிட்டு போனது தான், உலகம் எங்கும் போய் காலி பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க, நற்செய்தியினால நிரப்புங்க. அதை ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்கள், அதை விசுவாசிக்கிற பாத்திரங்கள், அதை நான் அடையாளங்களால மாத்திரன்றார். இன்னைக்கு இந்த காலவேளை உங்கள் உள்ளத்துல ஆண்டவரை அங்கீகரிக்கிறீர்களா? அவர் என் தேவன் என்று அங்கீகரிக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு யார் என்று அங்கீகரிக்கிறீர்களா? பேதுரு கூட பாருங்க, ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. தன் பிரயாசத்தை பத்தி பேசின்னு இருக்கிறான் பாருங்க. நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல. பிரயாசம் அர்த்தம் என்ன? விடாமுயற்சி. தன் முயற்சிகள் எல்லாம் அதுல செலவழித்திருக்கிறான். நைட் ஷிஃப்ட் போயிருக்கிறான். நைட் ஷிஃப்ட்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி. நம்முடைய ரெஸ்ட் எல்லாம் ஒதுக்கிட்டு போயிருக்கிறோம், நம்முடைய தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறோம். அதான் சொல்றான், நான் ராத்திரி வந்து வேலை செஞ்சிருக்கிறேன், ராம் முழுவதும் வேலை செஞ்சிருக்கிறேன், என் முயற்சி அப்படின்னு தன்னை பத்தி சொல்லின்னு இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, முயற்சி சொன்னியே, அதுதான் இந்த ராத்திரி உனக்கு தந்த கிஃப்ட். உன் முயற்சின்னு நினைச்சு போனியே, நான் முயற்சி செய்வேன், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வருவேன் சொன்னியே, ராத்திரி போயிட்டு வந்தது உனக்கு என்ன கொடுத்துச்சு? அதுக்கப்புறம் சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன், உம்மால என்ன அதை திரும்பவும் போறேன்றான். என் முயற்சியை நம்பிய போன ஒன்னும் கிடைக்கல, இப்போ உம்மை நம்பி போறேன்னு சொல்லி போனான் பாருங்க. வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்துட்டு வந்தான். என்னைக்கு நான் என் பிரயாசம்ன்ற எண்ணம் விலகி போய், கர்த்தாவே உம்மால அதை செய்ய போறேன், உம்மால தான் அது நடக்கும், நீர் தான் அதை செய்து தருவீர்னு என்றைக்கு அந்த எண்ணம் உள்ள வருகிறதோ, வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பல வருடங்கள் எடுத்துக்கல அந்த படகு நிரப்புறதுக்கு. அதே இடத்திலேயே மாத்தினார். நீங்க கூட வீட்டுல போயெல்லாம் யோசிக்க தேவையில்ல, இந்த நிமிஷத்திலேயே உள்ளத்துல கடவுளுக்கு இடத்த கொடுங்க. ஆண்டவரே நான் இல்லை, நீர், நீர் தான் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்ய போகிறது, நீர் என்னை கொண்டு செய்ய போகிறது, அதைத்தான் நான் இனிமே கவனம் செலுத்த போறேன். நான் செய்தது, நான்ற எண்ணம் என்னை விட்டு போட்டோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்து வனாந்திரத்துல ஒரு காரியத்தை சொல்லி தர்றார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல இருக்குது. வனாந்திரத்துக்கு கூட்டு வந்துட்டார். அவங்கள வனாந்திரத்துக்கு கூட்டு வந்துட்டார். மோசே எப்படி வனாந்திரத்துக்கு அனுப்பி புரிய வச்சாரோ, அது போல உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களையும் வனாந்திரத்துக்கு கூட்டு வந்துட்டார். ஏன்னா இந்த ஜனங்க முதல்ல யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலுக்கு போன அப்படின்னு இருக்குது, அமெரிக்காவுக்கு போன அப்படின்னு இருக்குதே. அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போனார்கள்னா இவங்களாவே போனாங்க, தெரிந்தெடுத்து போனாங்க, போய் பொழைக்கலான்னு, நல்லா இருக்கலான்னு போனாங்க. போனவங்க 430 years 430 வருஷம் அடிமைகளாகவே இருந்துட்டாங்க, தலைமுறையா. ஆனா இந்த ஜனங்க மைண்ட்ல மட்டும் ஒண்ணு இருந்துச்சு, என்னன்னா எகிப்துல இருந்தா பொழைச்சிருக்கலாம், எகிப்துல இருந்தா பொழைச்சிடலாம், எகிப்துல இருந்தா. கர்த்தர் வனாந்திரத்துல கூட்டு வந்து புரிய வைக்கிறார். ஏன்னா வனாந்திரத்துல சாப்பாடு செய்ய முடியாது, வனாந்திரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாத இடத்துல கொண்டு வந்து காட்டுறாரு, உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன், உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி வனாந்திரத்துக்கு கூட்டு வந்து கர்த்தர் புரிய வைக்கிறார். உனக்காக நான் எல்லாம் செய்வேன், நீ என்ன நம்பி இருந்தா போதன்றார். வனாந்திரம்னா அர்த்தம் என்ன? அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, அங்க தண்ணீர் இல்லை, அங்க வந்து
குடும்பத்தை நடத்த முடியாது, அங்க வாழ்க்கைய வாழ முடியாது. ஏன்னா வனாந்தரம் ஒண்ணும் இல்லாத ஒரு இடம். எரேமியா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் கூட அங்க நடக்க மாட்டான், மிருக ஜீவனுடைய நடமாட்டம் கூட இருக்க, மரண பயம் உள்ள இடமா அது. அங்க போனா செத்துருவன்ற பயம் தான் வருமா. கடவுள் அந்த இடத்துக்கு அந்த ஜனங்களை கூட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறார், இங்க உன் திறமை எல்லாம் வேலை செய்யாது, இங்க உன் ஞானம் எல்லாம் வேலை செய்யாது, இங்க உன்னுடைய பெருமைலாம் இங்க வேலை செய்யாது. எகிப்துக்கு போனா பொழைச்சிக்கலாம், வனாந்திரத்துல நீ உன் புத்தியெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா உனக்காக நான் எல்லாம் செய்வேன், நீ என்னை நம்பி இருந்தா மட்டும் போதும். ராத்திரியில அவர்களுக்கு உதவியா இருந்தார், பகல்ல அவர்களுக்கு உதவியா இருந்தார், அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உதவியா இருந்தார். 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்தாங்களாம், கால்லாம் வீங்கலையாம் பாருங்க. கடவுள் அவர்களுக்கு எல்லாமா இருந்தார் பாருங்க. ஆனா எப்ப தெரியுமா அவர்களுக்கு எல்லாமா அவர் இருந்தார் என்பதை அவங்க விளங்கிக்கிட்டாங்க, வனாந்திரத்துல தான் விளங்கிட்டாங்க. இன்னைக்கு கூட உங்க மனதை மாற்றுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இந்த வருஷத்தின் முடிவுல நீர்தான் எனக்கு எல்லாம் அங்கீகரிக்க ஆரம்பிங்க. புதிய ஆண்டுல நான் வாழ போகும்போது நான் ஒவ்வொரு நாளும் அதைத்தான் நான் நினைச்சு வாழ போறேன். எனக்கு நீர் தான் எல்லாம், என் முயற்சி இல்லை, நான் செய்யறேன் தான், வேலைக்கு போறேன் தான், நான் பண்ணேன் தான், ஆனா இதெல்லாம் கிடையாது, உன் கிருபை எனக்கு அதையெல்லாம் தருகிறது. நான் அடைஞ்சேன், மோசே நினைச்சிட்டு இருந்தான் எகிப்துல, என்றைக்கு வனாந்திரத்துல அனுப்பப்பட்டு பட்டானோ அவன் சொன்னான் நான் எம்மாத்திரம்னா. அப்பதான் கர்த்தர் கூப்பிட்டவனை பயன்படுத்துறார். இந்த காலவேளை உங்கள் உள்ளத்தை கடவுளுக்கு நேராக திருப்புங்க. கர்த்தர் காலி கற்சாடியை தேடிட்டு இருக்கிறார். காலி கற்சாடி எங்க வைக்கப்பட்டது, எங்க இருக்கிறீங்க, காலியா இருக்கிறீர்களா? கடவுள் தேடுறார், நான் பயன்படுத்த போறேன். காலவேளை எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். கர்த்தருக்கு நேராக உள்ளத்தை திருப்புங்கள். நான் காலியா வந்திருக்கிறேன், காலியா போவாதீங்க. ஒண்ணும் இல்லாம வந்திருக்கிறேன், ஒண்ணும் இல்லாம போவாதீங்க. வசனம் ஒரு தண்ணீரை போல இருக்கிறது. இந்த தண்ணீரால் உங்கள் காலி பாத்திரம், காலி இருதயம் நிரப்பப்படும் போது, ஆண்டவரே நீர் என்னை நிரப்புன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அந்த கற்சாடியை பயன்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, அந்த கர்த்தர் பயன்படுத்தினார். கற்சாடி ஒதுக்கப்பட்டிருந்தது, ஆனால் கர்த்தர் அதை எல்லாரும் முன்பும் அதை உயர்த்தினார். அந்த கற்சாடியிலிருந்து யாரும் பெருசா அதுல இருந்து எடுத்து குடிக்க போறதில்ல, ஆனா அதைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்ன பயன்படுத்துவாரா, என்ன உயர்த்துவாரா, நான் நல்லா இருக்க முடியுமா? அதை தான் கர்த்தர் சொல்றார், நீ காலியா இருந்தனா நான் உன்னை நிரப்பி பயன்படுத்த முடியும். நான் என்ற எண்ணம் இருந்தா நம்ம பயன்படுத்தப்பட முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீர் தான், எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய தயவு, எல்லாம் உம்முடைய காருண்யம், எல்லாம் உம்முடைய இரக்கம், எல்லாம் நீர் கர்த்தாவே. நான் எம்மாத்திரம், எல்லாம் நீர் தான் ஆண்டவரே, நீர் மாத்திரம் தான் கர்த்தாவே, நீர் மாத்திரம் தான் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே இங்க இருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தின் வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. இயேசு இன்றைக்கு எங்கள் மத்தியிலே, என்றைக்கு நீர் கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தீரோ அது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே உண்மை நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். நீர் வாரும் கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் நீர் கடந்து வாரும். ஒவ்வொருடைய சூழ்நிலைக்கு மத்தியிலே நீர் ஆண்டவராய் இரும். நீர் அதை ஆளுகை செய்யும். நீர் அந்த இல்லாமையை மாற்றும். நீர் அந்த பற்றாக்குறையை மாற்றும். தேவைக்கு சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே, தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கும் கர்த்தாவே, உம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னீரே, போய் நற்செய்தியை சொல்லுங்கள், அதை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொன்னீரே. இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கட்டும் கர்த்தாவே. விசுவாசிக்கிறவர்களால் குடும்பங்கள் மாறட்டும் கர்த்தாவே. விசுவாசிக்கிறவர்களால் பொருளாதார நிலைமை மாறட்டும் கர்த்தாவே. வல்லமை அதை செய்யட்டும் கர்த்தாவே. தொடங்கினவர் அதை இயேசு வருகிற வரைக்கும் தொடர்வீரே. ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை இவர்கள் ருசி பார்க்கட்டும் கர்த்தாவே. உமக்கு துதி கன மகிமை ஆவியும் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காரும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம்.
அறிவிப்புகளை சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமையில 2 ஆராதனைகள் இருக்கிறது. காலை ஆராதனை 6 மணிக்கு, 2வது ஆராதனை காலையிலே 8:30க்கு, மாலையிலே 6:30க்கு மாலை ஆராதனை இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 10 மணிக்கு